நான் சொன்ன மாதிரி உன் பேரை ரேஷன் கார்டுல சேர்த்தாச்சு பத்தியா? அதுவும் நாம தேடி போகல, அவங்களே தேடி வந்து பேரை சேர்த்துட்டு போயிட்டாங்க. அதுலயும் உனக்கு சப்போர்ட் பண்ணது யாரு? பக்கத்து வீட்டுக்காரங்க. என்ன எல்லாரும் ஒதுக்கி வச்சிருக்காங்க, என்கிட்ட குறை இருக்கு தப்பு இருக்குன்னு எல்லாம் பேசினல்ல. இப்ப பாத்தியா அவங்களே உன்னை எவ்வளவு பெருமையா பேசுறாங்கன்னு. மத்தவங்க என்னைய புரிஞ்சுக்கிட்டாக, அத்தைக்கு என்னைய பிடிக்கலையே. யார் சொன்னது அப்படி? அம்மாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஆனந்தி. உன் சூழ்நிலையும் அம்மாவுக்கு புரியாமல்லாம் இல்ல. ஏதோ ஒரு சின்ன குழப்பம், அந்த குழப்பத்துல இருந்து வெளியே வர விடாம துளசி வேலை பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப நாள் இப்படியே அம்மாவை அவளால ஏமாத்த முடியாது ஆனந்தி. இந்த வீட்டுல நிறைய விஷயம் மாறிக்கிட்டே தான் இருக்கு. அதை நீ கவனிக்கிறியான்னு தெரியல. உன்னை இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, சுமங்கலி பூஜை பண்ணக்கூடாதுன்னாங்க, இந்த வீட்டு நிர்வாகத்தை உன்கிட்ட கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் ஆரம்பத்துல இருந்து கோவப்பட்டாலும் அப்புறம் அமைதியா எதுவும் சொல்லாம அம்மா ஏத்துக்கிட்டு தானே இருக்காங்க. இந்த ரேஷன் கார்டு விஷயத்திலயும் அப்படித்தான் நடக்கும். நீ வேணா பாரு. நடக்கிற எல்லாத்தையும் அத்தை அமைதியா ஏத்துக்கிட்டு போறதுக்கு உண்மையான காரணம் நான் செஞ்சு கொடுத்த சத்தியம். அதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்ல போறேன்னு தெரியலங்க. என்னைய மன்னிச்சிருங்க. ஒரு மாசம் தான் எல்லா விஷயத்திலயும் நீங்க அவளுக்காக ரொம்ப விட்டு கொடுத்து போறீங்க. போற போக்க பார்த்தா ஒரு மாசத்துல அவ நம்மள வீட்டை விட்டு அனுப்பிடுவா போல இருக்கு. என்ன கோவமா பார்த்து என்னத்த பண்ண போறீங்க? ஆனந்தி மேல உங்களுக்கு கோவம் வர மாட்டேங்குது. அன்பு மாமாவையும் யாழ்னியும் அவன் பக்கம் இழுத்துட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தா. சுமங்கலி பூஜை பண்றேன்னு ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு நான் தான் இந்த வீட்டு மருமகன்னு சொல்லாம சொன்னா. வீட்டு நிர்வாகத்தை நான் பார்க்க மாட்டேன்னு உங்க வாயாலே சொல்ல வச்சு எல்லா பொறுப்பையும் அவ அதிகாரத்துக்கு மாத்திட்டா. இப்ப ரேஷன் கார்டுல குடும்ப தலைவியா ஆனந்தி பேரை போடுங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்ற அளவுக்கு போயிடுச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமா ஆனந்தி வீட மாறிட்டு வருதுன்னு புரியுதா இல்லையா உங்களுக்கு? இதுக்கு மேலயும் நீங்க அமைதியா இருக்கிறது சரியில்லை. என்ன துளசி பண்ண சொல்ற? எது செஞ்சாலும் என்ன சொன்னாலும் அன்பு வந்து குறுக்க நிக்கிறான். நாமளும் என்னெல்லாமோ செஞ்சு பார்த்துட்டோம். ஏதாச்சும் ஒண்ணு நமக்கு சாதகமா நடந்ததா? ஆனா அவளா கீழே விழுந்து அடிபட்டதுக்கு நாம கொலை பண்ண பார்த்தோன்னு பழி மட்டும் நம்ம மேல வந்து விழுது. என்னதான் பண்ண சொல்ற? அக்கா வாழ்க்கை ஒரு மாசம் டைம் எல்லாம் பேசினாலேன்னு தான் அமைதியா இருக்கேன். ஒரு மாசத்துல ஆனந்தி இந்த வீட்டை விட்டு போயிட்டா எல்லாமே பழைய மாதிரி மாறப்போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு போறேன். அத்தை, நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஆனந்தி செய்யற வேலையெல்லாம் பார்த்தா ஒரு மாசத்துல வீட்டை விட்டு போறவ பண்ற வேலைய அவ தெரியுது. அவ கேட்ட டைம் முடியும் போது இந்த வீட்ல இருந்து போகாம இருக்க என்ன பண்ணணும்னு இப்பவே அவ பிளான் போட்டு வச்சிருப்பா. அன்பு மாமா, யாழினி, அக்கம் பக்கத்துக்காரங்க எல்லாரும் வந்து ஆனந்திக்காக நியாயம் பேசி உங்க வாய அடைக்க போறாங்க. ஆனந்தி இங்க இருக்கட்டும்னு நீங்களே உங்க வாயால சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனந்தி அப்படி எல்லாம் பண்ணுவாளா? கோயில வச்சு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காளே. ஐயோ அத்தை, இப்படி சின்ன புள்ள மாதிரி பேசுறீங்களே. நீங்களே உங்க வாயால ஆனந்தி இங்க இருக்கட்டும்னு சொல்லிட்டீங்கன்னா ஆனந்தி செஞ்சு கொடுத்த சத்தியம் எல்லாம் செல்லாம போயிடும். இப்ப என்ன பண்றது துளசி? ஆனந்திக்கு அவ அக்கா வாழ்க்கை தான் முக்கியம். அதுக்காக தான் அவ இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அன்பு மாமாக்கு தான் இது புரியலன்னா உங்களுக்குமா புரியல? ஆனந்தி தெளிவாதான் இருக்கா. அக்கா வாழ்க்கைன்னு உங்களை ஏமாத்தி இங்க உட்கார்ந்துகிட்டு அவ அக்கா வாழ்க்கையோட சேர்த்து தன்னோட வாழ்க்கையும் சேஃப்டி பண்ணிக்கிட்டா. ஆமா துளசி, இப்பதான் எனக்கும் புரியுது. அத்தை, நமக்கு அன்பு மாமா வாழ்க்கை தானே முக்கியம். ஆனந்தியோட அக்கா வாழ்க்கைய பத்தி நாம எதுக்கு கவலைப்படணும்? அதானே, நாம எதுக்கு கவலைப்படணும்? கோகிலா வாழ்க்கையில பிரச்சனைய உருவாக்குனா ஆனந்தி தன்னால வாழை சுருட்டிட்டு இங்க இருந்து வெளிய போவா. இனிமே நாம போக்கஸ் பண்ண வேண்டியது ஆனந்திய இல்ல, கோகிலா வாழ்க்கைய. சகலையோட அப்பா அம்மா வந்து பேசினப்ப கூட கோகிலாவோட வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கணும் தான் நானும் யோசிச்சேன். ஆனா அந்த முடிவு நம்ம வாழ்க்கையை இவ்வளோ சந்தோஷமா மாத்தோன்னு நான் நினைக்கவே இல்லை ஆனந்தி. எப்படியோ நீ என் கூட வீட்டுக்கு வந்துருவ, என் கூட இருப்பேன்னு மட்டும்தான் சந்தோஷப்பட்டேன்.
ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா கனவா நனவான்னு தோணுது எனக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கோகிலா தான் ஃபோன் பண்றாங்க. கொடுங்க. அக்கா, உனக்கு ஆயுசு 100க்கா. இப்பதே உன்னையும் மாமாவையும் பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்படி என்ன பேசிட்டு இருந்தீங்க எங்களை பத்தி? அன்பு பக்கத்துல இருக்காரா? ஆமாக்கா, இதே ஸ்பீக்கர்ல போடுறேன். ஸ்பீக்கர்ல போட்டுட்டே பேசுக்கா. சகல, சொல்லுங்க சகல. உங்க அப்பா அம்மா மட்டும் ஒரு பிரச்சனையை கிளப்பாம இருந்திருந்தா ஆனந்த் இங்க வந்திருக்கவே மாட்டேன்னு இப்பதான் பேசிட்டு இருந்தோம். மாமா, அக்கா, என்னாச்சு? ஹலோ, ஆ, லைன்ல தான் இருக்கும் புள்ள. ஏன் பேசாம இருக்கீங்க? என்னாச்சு? நாளைக்கு எங்க அப்பா அம்மா ஊர்ல இருந்து வராங்க ஆனந்தி. சூப்பர் சகல. அவங்க வந்தா எனக்கு நல்லதுதான் நடக்குது. வரட்டும். இந்த தடவை அவங்க சொல்லாமலே நானும் ஆனந்தியும் அவங்கள அங்க வந்து பாக்குறோம். இல்ல சகல, நீங்க வர வேணாம். என்ன மாமா சொல்றீங்க? நாங்க அவங்கள பார்க்க வரக்கூடாதா? பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லலாம் ஆனந்தி, வர வேணான்னு சொல்றேன். ஏன்னா அவங்க வர்றதே உன்னை பார்க்க தான், அதுவும் அங்க வீட்டுக்கு வந்து பார்க்கணுமா. சகல, அதையும் இவ்வளவு சோகமா சொல்றீங்க? சந்தோஷமா வரட்டும், நீங்களும் வாங்க. அன்பு, அவங்க வரதே ஆனந்தி சந்தோஷமா இருக்காளான்னு பாக்கத. என்னக்கா சொல்ற? ஆமா ஆனந்தி, நாங்க சொன்னதுக்காக ஆனந்தி மாமியார் வீட்டுக்கு போயிட்டாளா, இல்ல நிஜமாவே அங்க சந்தோஷமா தான் இருக்காளா, இல்ல கோகிலா வாழ்க்கைக்காக பேருக்கு வாழ்ந்துட்டு இருக்காளான்னு பார்க்க வராங்களா? என்னக்கா? மாமா, இங்க இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தெரியும்ல. நானும் அவரும் சந்தோஷமா தான் இருக்கிறோம். ஆனா அத்தை இன்னும் என்னை ஏத்துக்கவே இல்லையே. இந்த நிலைமையில உங்க அப்பா அம்மா வந்தா அத்தை என்ன சொல்லுவாங்களோ, எப்படி நடந்துக்குவாங்களோ ஒன்னும் புரியலையே. சகல, நீங்க ஏதாச்சும் சொல்லி சமாளிக்க முடியாதா? நீங்க வருவாங்கன்னு நானும் நினைக்கல. அவங்க வர்றதுனால எனக்கும் ஆனந்திக்கும் ஒண்ணும் இல்ல. ஆனா அம்மா மரியாதை இல்லாம பேசிட்டாங்கன்னா என்ன பண்றது? அது மறுபடியும் உங்க வாழ்க்கைக்கு தான் பிரச்சனையா வந்து நிக்கும். சகல, நான் பேசாம இருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்பாவோட பிடிவாதம் தான் உங்களுக்கு தெரியும்ல. அன்பு வீட்டுக்கு போய் ஆனந்திய பார்த்தே தீர்வுன்னு உறுதியா சொல்லிட்டாங்க. சரி சகல, நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். எப்படியும் முதல்ல உங்க வீட்டுக்கு தானே வருவாங்க. அங்க இருந்து கிளம்பி இங்க வரும்போது சொல்லுங்க. நானும் ஏதாச்சும் சொல்லி எங்க அம்மாவை வெளியே அனுப்பிடுறேன்.